الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين صدق الله مولانا العظيم. அருமையானவர்களே, நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டங்கள், எதிரலைவுகள், நீதி கிடைக்குமா என்கிற பல ஊடகங்களுடைய விவாத மேடைகள், இதற்கு மத்தியில் சமீபத்தில் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் வக்ஃபை குறித்து ஒரு இடைக்கால தடை விதித்ததை தாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். ஏன் வக்ஃபை குறித்து இவ்வளவு போராட்டங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பான்மையான மக்கள் ஏன் எதிர்க்கிறார்கள்? ஏன் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதாக தங்களுடைய எதிர்வுகளை ஊடகங்களில் பதிவு செய்கிறார்கள் என்பதற்கெல்லாம் விடைகள் நமக்கு பல வாயிலாக பத்திரிகையின் மூலமாக அறிந்திருக்கிறோம். இன்றைய நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, ஏதோ சில தீர்ப்புகளுடைய வாசிப்புகளோடு நாம் திருப்தி அடைந்து கொள்ள முடியாது. காரணம், நாம் சந்திக்கிற காட்சி என்பது தீர்ப்புகளுக்கு பின்னால் கூட அதிருப்தி அலைகளை ஏற்படுத்துவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது எல்லா நடுநிலை மக்களுடைய வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட, இந்த நாட்டினுடைய தலைமை குடிமகன் என்று போற்றப்படக்கூடிய, நீதிபதிகளுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்தை குறித்து அதிருப்தி தெரிவித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை என்றாலும் கூட, இந்த நீதிபதிகளை பதவி நியமனம் செய்யக்கூடியவர்களுடைய அதிருப்தி என்பது மிகப்பெரிய கேள்வி அலைகளை இந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு பக்கம், இந்த ஒன்றிய அரசு இன்னும் ஒரு வாரத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதாகவும் ஊடகங்களில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த இடைக்கால தடை என்பது ஏதோ இன்றைய நேரத்தில் ஒரு திருப்தி என்றாலும் கூட, இந்த சமூகம் எச்சரிக்கை உணர்வோடு விழித்திருக்க வேண்டும் என்பதுதான் கடந்த கால வரலாறுகள், சில தீர்ப்புகள் நமக்கெல்லாம் உணர்த்தி இருக்கிறது. வக்ஃப் என்பது நாம் யோசிப்பதை போன்று இது ஏதோ பராமத்து சொத்து, இது பொது சொத்து, இதையே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று தட்டி கழிக்க முடியாது. வக்ஃப் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அங்கம். மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு இடம் வக்ஃப். வக்ஃபுக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இது முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தோடு சில ஆட்சிகளை, அதிகாரங்களை உலகத்தில் நியமிக்கிறான். அதுல ஒன்று வக்ஃபுடைய நிறுவனங்கள். இதனுடைய முழு அதிகாரம் உலகத்தில் சில அதிகாரிகள் நியமிக்கப்படுவது, அதற்கென சில ஷராயித்துகள், ஷர்த்துகள் எழுதுவது, இதெல்லாம் நம்முடைய காட்சிகளுக்கு ஒரு பிம்பமாக இருக்கலாம். நான் மார்க்கத்துடைய தெளிவு என்ன தெரியுமா? வக்ஃப் என்பது முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவேதான் வக்ஃப் என்பதை யாரும் தனக்குறித்தனதாக ஆக்கிக் கொள்ள முடியாது. இவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த சட்டம் என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு வக்ஃப் அது இறைவனுக்காண்டு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இவருடைய சட்டம் இப்படி வழிவகுக்கும், தனிநபருக்கான உரிமை கொடுக்கும். வக்ஃப் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. முஸ்லீம்கள் கூட அதை தனக்கு சொந்தமானதாக்கி கொள்ள முடியாது. ஒரு தானமாக அல்லாஹ்வுடைய பேரில் அல்லது இந்த மத இஸ்லாமிய சமூகத்திற்காண்டி ஒருவர் ஒரு அசையும் சொத்து அல்லது அசையாத சொத்தை வக்ஃப் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அதை நிர்வகிக்க முடியும். இஸ்லாமியர்கள் அதை பயன்படுத்த முடியும். அதிலிருந்து வளர்ச்சிகளையும் இந்த சமூகத்திற்கான பல முன்னேற்பாடுகளையும் செய்ய முடியும். ஆனால் இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் கூட, இஸ்லாத்துடைய பேரில் இருப்பவர்கள் கூட தனக்குறித்தான இடம் என்பதாக ஆளுமை கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஷரத்துகள் கொண்டது அந்த வக்ஃபுடைய நிறுவனங்கள்.
இன்றைய ஒன்றிய அரசுகள் செயல்படுத்தியிருக்கிற திட்டம் முழுக்க இந்த இறை சட்டங்களை எதிர்க்கிற விதத்துல தான் அமைக்குது. ஆனா இந்த நேரத்திலும் கூட இஸ்லாமிய சில பெயர் தாங்கிகள் இந்த சட்டத்தை வரவேற்றிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போரா முஸ்லிம்கள் உலக அளவில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 லட்சத்தை கூட தாண்ட மாட்டாங்க. நீங்க இந்த ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இஸ்லாமத்துக்கு எதிரான எல்லா சட்டங்களையும் யார் ஆதரிக்கான்னு இவங்க தான் ஆதரிப்பாங்க. நேற்றைய தினத்தில் கூட இந்த ஒரு குழு தான் பிரதமரை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஊடகம் எப்படி காமிக்குது? முஸ்லிம்களை இதை ஆதரிக்கிறாங்க. இவர்கள் அசலில் முஸ்லிம் என்று சொல்ல முடியாத ஷியாவுடைய பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாத்திமியாக்கள், தங்களை முஸ்லிம்களாக காட்சி அளிக்கக்கூடியவர்கள். முத்தலாக்குடைய சட்டம் இஸ்லாத்துக்கு புறம்பானது தான். ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது இந்த ஷியாக்கள் தான் ஆதரித்தாங்க, இந்த போரா முஸ்லிம்களும் ஆதரித்தாங்க. எதெல்லாம் மார்க்கத்துக்கு புறம்பாக சட்டங்கள் இயற்றப்படுமோ முஸ்லிம்களோட கூட்டம் ஆதரிப்பதை போன்று இவங்களை தான் காண்பிப்பாங்க. இதை பார்த்து நாமும் ஏமாந்துடக்கூடாது, ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இந்த வக்ஃப் என்பது முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு முஸ்லிமை நிர்வகிக்க முடியாது என்கிற போது மாற்றாருடைய நிர்வாகத்தில் எப்படி கொடுக்க முடியும்? இவர் கொண்டு வருகிற சட்டம் அப்படிதான். பல காலங்களாக ஒரு இடத்துல ஒரு முஸ்லீமுடைய கையில வக்ஃப் நிறுவனம் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருச்சுன்னா அந்த அதிகாரம் என்பது அந்த மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துட்றாங்க. அந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எதை நிர்ணயிக்கிறாரோ அதுதான். பல வருடங்களாக வக்ஃபாக தொடரப்பட்ட ஒரு நிலம், ஒரு பொருள், ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள், இருவருக்கு மத்தியில மனக்கசப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அது மாற்றாராக இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எதை முடிவு செய்யறாரோ அப்படி மாற்றப்பட்டுடும். வக்ஃப் என்பது யாருடைய தனி உடைமைக்கு போக முடியாது, முஸ்லிம்களுக்கும் போக முடியாது. ஆனா இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் எப்படிப்பட்டதுன்னா மாற்றார்களுக்கெல்லாம் தனிநபருடைய உரிமைக்கு கொண்டு வர முடியும் என்கிற பல இஸ்லாத்துக்கு விரோதமான, இஸ்லாத்துக்கு வெளிப்படையான எதிர்க்கு விதமாக இந்த அரசாங்கம் இந்த சட்டங்களை நிறுத்தி இருப்பதனால தான் உலகம் முழுவதிலும் இந்த எதிர்ப்பு இருக்குது. எல்லா நாடுகளும் இந்தியாவை உற்று நோக்கிறது. ஏன் இஸ்லாமிய சமூகத்தின் மீது இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, இவர்களுக்கு ஏன் இந்த மதங்களுடைய சுதந்திரத்தின் மீது இவ்வளவு எதிர்த்தாக்குதல் என்பதை உலக மீடியாக்கள் எல்லாம் முற்றுக்கொண்டு நோக்கி தான் இருக்குது. இங்க இருக்கிற சில மீடியாக்கள் எல்லாம் கைகூலியாக இருக்கலாம், யாருக்கும் சில நபருக்கு அடிமைகளாக இருக்கலாம். ஆனால் நடுநிலையான இந்திய நாட்டு மக்கள் கூட இந்த சட்டம் முஸ்லிமுக்கு எதிரானதுதான் வாதாடுறாங்க. சட்டம் என்பது முழுக்க இஸ்லாத்துடைய கோட்பாடுக்கு எதிரானது என்பதாக தான் வாதாடுறாங்க. அருமையானவர்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க, வக்ஃப் என்பதை நாம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை விட்டு தூரமாக்கப்படுறோம்னு அர்த்தம். ஒன்று விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிற வரையும் தான் இந்த உம்மத் பாதுகாப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை விட்டு இந்த சமூகம் எப்படி புறந்தள்ளப்படுமோ அப்ப இந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு நிறுத்தப்பட்டுடும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் கொண்டு வந்தாங்க. பத்ருடைய களத்துல சஹாபாக்கள் எல்லாம் துடிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் பக்கத்துல நெருங்குறாங்க, உத்தரவிடுங்க நாங்க தாக்குறோம்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை இதுதான், அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வர வரை, நான் சொல்லுகிற வரை நீங்க உங்க எதிரிவை தாக்காதேன்டாங்க. பக்கத்துல எதிரி வந்துட்டாங்க. அல்லாஹ் சோதிக்கிறான், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். இந்த கடைசி நேரத்துல வரும்போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வரான். நான் சொல்ல வருவது, ஒரு முஸ்லீமுடைய உணர்வு, ஒரு முஸ்லீமுடைய எதிர்பார்ப்பு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஆமன்னா சல்லம்னா, அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்குன்னா அதை தான் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ஒன்றை தவறுன்னு சொல்லிட்டானா விட்டுடுவோம். அறிவுக்கு அது பொருந்துமோ பொருந்தாதோ. இன்றைய ஊடகங்கள் என்ன சொல்லுது? வக்ஃப்ல நிறைய ஊழல்கள் நடக்குது, நிறைய கைமாறுகள் நடக்குது, இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு தான் அப்படிங்கிறான். பாருங்க, ஒன்று விளங்கிக்கிங்க, உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில கோளாறுன்னு சொன்னா அந்த எந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருக்குதோ அதற்கு தான் மருத்துவம் எடுக்கப்படும். இதான் உலகத்துடைய யதார்த்தம். கையிலையோ காலையோ ஒரு அடிபட்டு இருக்குது, அதற்குன்னு சொன்னா அந்த உடலுடைய உறுப்பு அந்த பகுதிக்கு மட்டும்தான் மருத்துவம் எடுக்கப்படும். ஆனா இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் எப்படிப்பட்டதுன்னா சில பகுதிகள் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி அந்த உயிரை வாங்குற மாதிரி தான். ஒரு மருத்துவத்திற்காக வேண்டி, ஒரு உறுப்பினுடைய மருத்துவத்திற்காக வேண்டி உடலுடைய உயிரை கைப்பற்றுவது எவ்வளோ அபத்தமானதோ, எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி கொண்டதோ அப்படிப்பட்ட சட்டம் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் முழுக்க அமைந்திருக்கிறது. நான் சொல்ல வருவதுதான், இந்த வக்ஃப் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. முஸ்லிம்கள் உலகத்துடைய சட்டங்களை எவ்வளோ மாறுதல் வந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் தெரியுமா? இது மனிதனுடைய சட்டம். இந்திய அரசாங்கம் அப்படிப்பட்ட தளர்வுகளை கொடுத்திருக்குது. ஒரு சட்டம் இயற்றிய பிறகு அதுல தளர்வுகள் ஏற்படுத்த முடியும். அப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது. மரண தண்டனை என்று விதிக்கப்பட்டவர்களுக்கு கூட தளர்வுகள் கொடுக்க முடியும். ஜனாதிபதி கருணை மனு கொடுத்துட்டானா விடுவிக்கப்படலாம், ஆயுள் தண்டனை குறைக்கப்படும். ஒரு 10 மணிக்கு தூக்கு தண்டனை, தூக்கு மேடையில் ஏதற்கு முன்னாடி கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அந்த தூக்கு தண்டனை தள்ளி வச்சிருவாங்க.
தளர்வுகள் கொடுக்கப்படுவது உலக சட்டங்கள் நடக்கும். ஆனா வக்ஃப் என்பது இறை சட்டம். மனிதர்கள் இயற்றிய சட்டங்களில் எவ்வளவு மாறுதல் வேண்டுமானால் கொண்டு வர முடியும். ஆனால் இறைவன் இயற்றிய சட்டத்தை ஒரு கமா கூட நம்ம குறைக்க முடியாது, ஒரு கமா கூட அதிகப்படுத்த முடியாது. இதான் தொன்று தொட்டு பல நூறு வருடங்களாக இந்த மார்க்கம் கடைபிடித்து வருகிற ஒரு சட்டம். இன்றைய ஒன்றிய அரசு இந்த முழுக்க இந்த மார்க்கத்தை வெளிப்படையாக எதிர்க்காமல் உள்ரங்கமாக எப்படி ஒரு கேன்சர் உள்ள இருப்பது தெரியாமல் உறுப்புகளை அப்படியே அரித்து கொண்டே கடைசியில மட்டையாக ஆக்கிருமோ அப்படிப்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்யறாங்க. இந்த சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாருங்க, என்றைக்குமே உலமாக்கள் அரசியலை பேச மாட்டாங்க, உலமாக்கள் அரசியலுக்குள்ள வர மாட்டாங்க. இந்தியா முழுவதும் உலமாக்கள் இதை கையில் எடுத்திருக்கிறாங்கன்னா ஒரே காரணம் தான், இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய ஆட்சியோடு சம்பந்தப்பட்டது. அதை அசைத்து பார்க்கிற உரிமை முஸ்லிம்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கும்போது மாற்றாவுடைய கையில் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் சொன்னா, மாறுதலுக்கு உட்படுத்தப்படாத மார்க்கம். உலகத்தில் நிறைய அதியானங்கள் தோன்றியது, நாடுகள் தோறும் நிறைய மதங்கள், கலாச்சாரத்திற்கு ஏற்ற மதங்கள், பாஷைகளுக்கு ஏற்ற மதங்கள், எத்தனையோ மதங்கள் தோன்றியது இருந்தது, இருந்த இடம் இல்லாமல் கூட போயிருக்குது. ஆனா இந்த தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் மாறுதலுக்கு உட்படுத்தப்படாத பல நூறு வருடங்களாக இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிற மார்க்கம். இந்த தீனுல் இஸ்லாத்தில் யாரும் மாறுதல் கொண்டு வர முடியாது. இந்த மார்க்கத்தில் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? குர்ஆன் தான். குர்ஆன் என்பது இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க மிகப்பெரிய அற்புதம். ஆனா அந்த குர்ஆனுடைய அற்புதம் என்னன்னு தெரியுமா? குர்ஆன் மாறுதலுக்கு உட்படுத்தப்படாத வேதம். நான் ஏதை நினைவுபடுத்துறேன்னா, இந்த வக்ஃப் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய சட்டம். இதுல யாரும் மாறுதல் ஏற்படுத்த முடியாது. இந்த சமூகத்துக்கான அற்புதம் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய அற்புதமாக அல்லாஹ் தஆலா மாறுதலுக்கு உட்படுத்தப்படாத வேதமாக கொடுத்திருக்கிறான். முன் சென்ற நபிமார்களுக்கு வேதங்கள் வந்துச்சு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டாங்க, மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டாங்க. எத்தனை இடை சொற்கர்கள், இருட்டடிப்புகள் நடந்திருக்குது. எது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை, எது தௌராத்துடைய வார்த்தை, அந்த சமூகமே அதை கைவிட்டது, இடை சொற்கள் சேர்க்கப்பட்டது. பைபிள்ல புதிய ஏற்பாடுங்கிறாங்க, பழைய ஏற்பாடுங்கிறாங்க, எது அசலான இன்ஜில் என்பதாக அந்த சமூகத்துக்கு தெரியாது. ஆனா குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் எந்த தொனியில் ஏற்கப்பட்டதோ, எந்த வடிவத்தில் ஏற்கப்பட்டதோ, குர்ஆனுடைய சப்தம் முதல் கொண்டு இந்த சமூகம் பாதுகாக்குது. அல்லாஹ் திருமறை நினைவுபடுத்துறான், இந்த வேதத்தை நாம் இறக்கினோம், இந்த வேதத்தை நாம் பாதுகாப்போம். இதுக்கு விரிவுரையாளர்கள் இந்த விளக்கத்தையும் சொல்லுவாங்க. வேதத்தை பாதுகாப்பது என்ன அர்த்தம்? அந்த வேதத்தில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கோ அதையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த வக்ஃபுக்கான போராட்டம் என்பது குர்ஆனுடைய சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். உண்மையில் இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம். இந்த நாடு என்பது கிறிஸ்தவர்களின் நாடோ அல்லது முஸ்லிம்களின் நாடோ அல்ல. இந்த நாடு ஜனநாயகத்துடைய நாடு. எல்லா மதங்களும் சுதந்திரமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி பின்பற்றுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிற நாடு. உண்மையில் இந்த வக்ஃப் நிறுவனத்துக்கு திருத்த சட்டம் அமல்படுத்தப்படுமையானால் இந்திய அரசாணையுடைய சட்டத்தையும் இருட்டடிக்கப்படுதுன்னு அர்த்தம். இதுதான் உலகத்தினுடைய எல்லா மீடியாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த எல்லா விவாதங்களும் நமக்கு இதுதான் உணர்த்துகிறது. நான் சொல்ல வருவது, வக்ஃப் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டம். அதில் மாறுதல் ஏற்படுத்துவதற்கு எந்த கொம்பனுக்கும் வருகிறது கிடையாது. அது முஸ்லிம்களுக்கு கூட அனுமதி இல்லை என்கிற போது, இஸ்லாத்தை ஏற்காத அல்லாஹ்வை புறந்தழுகிற ஒரு கையில் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இந்த மார்க்கத்தை யாரும் எந்த நேரத்தில் திருத்தப்படக்கூடாது என்பதற்கு பல வரலாற்று உண்மைகள் நடந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஒரு குறைஷி பெண்மணி, ஒரு உயர்தர கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு பொருளை திருடிட்டாங்கன்னா என்ன சட்டம்? கை வெட்டப்படணும். மணிக்கட்டு வரை கை ஹத்து கொடுக்கப்படும். சிறக்கத்துடைய சட்டம் அதுதான், கை வெட்டப்பட்டுடும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருட்டு உறுதினப்படுத்தனால இந்த பெண்ணுக்கு கை வெட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்னா, அந்த பெண்மணி உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு குடும்பத்தில் உயர்ந்த வகையிலான்னு வைங்களேன், நல்ல பாரம்பரியமான மக்கள். அந்த வீட்டில் ஏதோ தவறு நடந்துருச்சு, அதற்கு கை வெட்டிட்டா இவங்க தான் திருடனான்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். எனவே இதுல தளர்வு கிடைக்குமான்னு சொல்லி ஆலோசிக்கிறாங்க. ஆனா இந்த தளர்வு யார் அறிவிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லணும். அவங்கள்ட்ட போய் யாரும் பேசுறது, யாருக்கும் தைரியம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, உசாமா இப்னு ஸைத் அழைத்தாங்க. அவங்க யாருன்னா ஹிப்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபர். அவர் அழைத்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு ஹஜ் நிறைவேற்றப்படுது, கை வெட்டப்படுது, அதுல தளர்வு கிடைக்குமா, போய் கேட்டு சொல்லுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க போய் கேட்டாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இந்த கோபம் சற்று வீரியமாக இருக்காதுன்னு விளங்கியிருந்தாங்க. நான் அல்லாஹ்வுடைய சட்டம் மாற்றேன், அதில் யாரும் கை வைக்க முடியாது,
போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பெண்மணிக்கு ஏதாவது தளர்வு கிடைக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முகங்கள் எல்லாம் மஞ்சளித்திருச்சு, அவருடைய முகங்கள் எல்லாம் மாறிடுச்சு. கோபத்தினுடைய உஷ்ணத்து தாக்கம் நேரத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தினாங்க. முன் சென்ற சமூகம் அழிவுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்ததற்கான காரணங்கள் ஒன்று, ஏதாவது தண்டனை நிறைவேற்றப்படும் போது உயர் குலத்தை சார்ந்தவர்கள் அதை தளர்வு கொடுப்பாங்க, பலவீனர்கள்லாம் அந்த தண்டனை நிறைவேற்றுவாங்க. அப்படிப்பட்ட மார்க்கம் இது அல்லன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை பயன்படுத்தினாங்க. முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கை வெட்ட சொல்லியிருப்பேன். நான் இங்க இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு இதை தான் உணர்த்துறாங்க. அல்லாஹ் ரசூல் ஒரு சட்டத்தை சொல்லிட்டாங்கன்னா அது நபியுடைய மகளாக இருந்தாலும் திருத்தம் கிடையாது, நபியுடைய மகளாக இருந்தாலும் தளர்வுகள் கிடையாது. அப்படிங்கிற போது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றாவுடைய கையில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எப்படி கொடுக்க முடியும்? அதான் வக்ஃப் என்பது முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இதை யாரும் மாற்ற முடியாது என்பதுதான் 14 நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். பெரிய பெரிய ஜனாதிபதிகளாக இருந்தால் இந்த மார்க்கத்தில் கை வைக்க முடியாது, இதுதான் யதார்த்த உண்மை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இப்படி ஒரு வினா தொடுக்கப்படுது. பெண்கள் எல்லாம் மகருக்காக வேண்டி நிறைய காசுகளை கேட்கிறாங்க. ஏன்னா நிக்கா என்பது நாம் நினைப்பதை பாண்ட ஆணுடைய ஆளுமைக்கு சம்பந்தப்பட்டதல்ல. நாம் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம், எத்தனை கவுன் கொடுங்க, இவ்வளவு காசு கொடுங்க, வரதட்சணைன்னு சொல்லி சில பட்டியல்களோட இடுறோம். ஆனா நிக்கா என்பது முழுக்க பெண்ணுக்கான உரிமை, பெண் வீட்டாருக்கான உரிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மகரை யார் நிர்ணயிப்பானா, யார் திருமணம் செஞ்சு போறாங்களோ அந்த பெண்ணு தான் நிர்ணயிப்பாங்க. எனக்கு இவ்வளவு மகர் கொடுத்தா எனக்கு நிக்கா செஞ்சுக்கொள் அப்படிங்கிறதான் தொண்டு தொட்டு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல பெண்கள் நிறைய மகரை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மகரை கொடுப்பதற்கு சில ஆண்களுக்கு கொடுக்க முடியல, ஆனா நிக்கா முடிக்கணும், ஆனா கேட்கிற மகர் தர முடியல. நமக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம காசு கேட்கிற அளவுக்கு பெண்ணு கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. நான் அவங்களுடைய காலம் அப்படி அல்ல. பெண் கேட்கிற அந்த மகருக்கு ஆணினால் மகர் கொடுக்க முடியல. சில ஆண் சஹாபாக்கள் உமர் வந்து சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, பெண்கள் நிறைய மகர் கேட்கிறாங்க, கொஞ்சம் தளர்வு ஏற்படுத்தி கொடுங்களே, இதை குறித்து பேசுங்கன்னு சொல்றாங்க. உமர் மிம்பரில் ஏறிடுறாங்க. ஏறி சொல்றாங்க, நிறைய மகர் கேட்பதாக எனக்கு எல்லாம் சில அறிவிப்புகள் வருது, எனவே நான் இப்படி ஒரு நிர்ணயிக்கிறேன், 400 திரகத்துக்கு மேல யாரும் கேட்காதீங்கன்னு சொல்லி மகருக்குன்னு ஒரு நிர்ணயத்தை வரையிக்கிறாங்க. சொல்லிட்டு மிம்பர்ல இருந்து கீழே இறங்குறாங்க. அந்த சபையில இருந்து ஒரு பெண்மணி எழுந்துடுறாங்க. உமர் இஸ்லாமிய ஜனாதிபதி ஒரு சட்டத்தை சொல்றாரு, சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. ஒரு பெண்மணி எழுந்துடுறாங்க, குறைஷி குலத்து பெண்மணி எழுந்துடுறாங்க. எழுந்து கேட்கிறாங்க, யா அமீருல் முஃமினீன், இஸ்லாமிய ஜனாதிபதியே, எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல மகரை பத்தி பேசும்போது திங்தார்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறான். திங்தார் என்பது ஒரு பொற்குவியல், அதனுடைய அளவு என்பது எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாவே மகருக்கான அளவை நிர்ணயிக்காத போது நீங்கள் எப்படி நிர்ணயிக்க முடியும்? எப்படி ஒரு வரையறுக்குள்ள கொண்டு வர முடியும்? அதே இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. இறங்குற உமர் மீர் மிம்பர் ஏறிடுறாங்க. ஏறி சொல்றாங்க, இந்த உமரை விட இந்த மார்க்கத்தை தெரிந்த நிறைய மக்கள் இங்க இருக்கிறாங்க, இனி மகரை நான் நிர்ணயிக்க மாட்டேன்னு இறங்கிட்டாங்க. இந்த காட்சியில எதை நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல் ஒரு காயிதா, ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு போயிட்டாங்களா, அதுல ஒரு கமா கூட பின்வருகிற சமூகம் ஏற்படுத்த முடியாது, இருக்கிற ஒரு கமாவை அழிக்க முடியாது. அப்படிங்கிற போது வக்ஃப் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. வக்ஃப் என்பது முழுக்க அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ அப்படிதான் நடக்கும். ஒருத்தர் வக்ஃப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா இந்த உலகம் அழியிற வரை அது வக்ஃப் தான். ஒருத்தர் இடத்தை வக்ஃப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அந்த இடத்தை முஸ்லிம்கள் நிர்வகிக்க முடியும், அதை கொண்டு பலன்களை ஏற்படுத்த முடியும், ஆனா தனக்குறித்தானதாக உருவாக்கி கொள்ள முடியாது. இன்றைய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் இது அப்படி நேர் மாற்றம் தான். நினைத்த இடத்துக்கு வக்ஃப் மாற்றலாம், நினைத்த நபருக்கு மாற்றலாம். அது முஸ்லிம் அல்லாஹ் எந்த காயிதாவும் இல்லை. அப்படிங்கிற போது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு அவர்கள் மோதுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆலிம்கள் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? சமூகம் எப்படி பீரி இல்லாமல் இருக்க முடியும்? அருமையானவர்கள், நான் சொல்ல வருவதுதான், வக்ஃப் என்பது திருத்தப்படாத சட்டம். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த நேரத்தில் இன்னொன்றை விளங்கிக் கொள்ளுங்க, இது போன்ற காட்சி என்பது எதை நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னா, நம்முடைய ஈமானுடைய ரோஷத்துல நாம் எவ்வளவு ஸ்திரமாக இருக்கிறோம், இந்த மார்க்க சட்டத்தை எப்படி மதிக்கிறோம் என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனை இல்லாமல் உலகத்தில் எந்த காட்சியும் கிடையாது. உலகத்தில் யாரும் சோதிக்கப்படாமல் வெற்றி அடைய முடியாது. மரணித்தா கூட உடல்ல உயிர் வந்து வெளியே போனாதான் மரணம். அந்த மரணத்தை சுவைத்தால் தான் உடலிருந்து உயிர் வெளியே வரும். அப்படிங்கிற போது உலகத்தின் எல்லா காட்சியும் அல்லாஹ் சோதனையாக தான் வைத்திருக்கிறான். இஸ்லாமிய சமூகத்தில் சொல்லப்படுகிற மிகப்பெரிய சோதனை இந்த மார்க்கத்தோடு இவர்களுடைய ஈர்ப்பு எப்படி இருக்கிறது, இந்த மார்க்க சட்டத்தை எவ்வளவு ஊன்றுகோலாக பிடிக்கிறார்கள் என்பதை
சோதிக்கக்கூடிய காலமாக தான் அல்லாஹ் இதை வச்சிருக்கிறான். நபிமார்கள் முழுக்க சோதிக்கப்பட்டாங்க. இந்த மார்க்கத்தை அப்படி கையில் இழுத்து பிடிச்சாங்க, இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ வார்த்தைகளை கெஞ்சினாங்க, தந்தையிடம் பேசினாங்க, தன் சமூகத்திடம் பேசினாங்க. ஒரு நேரத்தில் நெருப்பை மூட்டி இதில் தூக்கி போட்டுடுவோன்னு மிரட்டினாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், நீங்கள் என்னை நெருப்பில் போட்டாலும் சரி இந்த வார்த்தையை நான் விட மாட்டேன். அல்லாஹ்வை வணங்குங்கள், வேற யாரையும் வணங்காதீங்கிற வார்த்தையை விட மாட்டேன்னாங்க. உறுதியாக பிடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் நடந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது மிகுந்த பாதுகாப்பு யார் கொடுத்தாங்கன்னா அபூ தாலிப் தான் கொடுத்தாங்க. அவருடைய தந்தை சகோதரர் அபூ தாலிப் தான் கொடுத்தாங்க. இந்த மக்கா குறைஷிகள் அபூ தாலிபை வைத்து நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முஹம்மது இந்த வார்த்தையை விட சொல்லுங்க, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. எவ்வளோ மூர்க்கத்தனம் போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமான வார்த்தையில பதில் கொடுத்தாங்க. என் வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் கொடுத்தா கூட நான் இந்த வார்த்தை விட மாட்டேன்டாங்க. எவ்வளவு மூச்சு போட்டாலும் இந்த மார்க்கத்துடைய சட்டங்களை நான் சொல்லாம விட மாட்டேன்டாங்க. ஒரு நேரத்தில் செம்பிச்சு போய் உத்பாங்கிற ஒரு நபர் பெருமானோட வந்து கேட்கிறார், முஹம்மது அவர்களே, உங்களுக்கு காசு வேணும்னா சொல்லுங்க, மக்காவுடைய கசானா உங்க காலில் வந்து கொடுத்துட்றோம், ஒரு செல்வங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு அழகான பெண்கள் திருமணம் செய்து வைக்கணுமா, உயர்வுல அழகான பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறோம். அல்லது ஆட்சி வேணும்னா சொல்லுங்க, இந்த மக்காவுடைய ஆட்சி உங்க கையில கொடுத்துட்றோம். இந்த மார்க்கத்தை பேசாதேன்டாங்க, மார்க்கத்தை எடுத்து வைக்காதேன்டாங்க. ஒரு படி மேல போய் இப்படிப்பட்ட வார்த்தையும் சொன்னாங்க, முஹம்மது நீங்க எங்களுடைய மார்க்கத்தை ஏற்காட்டியும் பரவாயில்ல, இந்த மார்க்கத்தை ஏற்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய சிலைகளுக்கு முன்னால் நீங்கள் லேசா கையை மட்டும் நீட்டுங்க, நீங்கள் இஷாரம் மட்டும் செய்யுங்க, நாங்கள் அது பெருமையா எடுத்துக்கொள்றோம். நல்ல வசனத்தை இறக்கிட்டான். நபி இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. இவர்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்கள்ல ஓட்டைகளை பார்க்கறாங்க. இதற்கான பதில் நான் சொல்றேன்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுது. ஓதுறோமா இல்லையா? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே இந்த காஃபிர்களை பார்த்து சொல்லுங்க, மக்கா காஃபிர்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வணங்குவதை இந்த முஹம்மது வணங்க மாட்டார். உங்களுடைய செயல் உங்களுக்கு குறித்தானது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு குறித்தானது. இந்த மார்க்கத்தில் யாராலும் தளர்வுகளையும் தடைகளையும் ஏற்படுத்த முடியாது என்பதாக அல்லாஹ் வசனத்தை கொண்டு இறக்கி காண்பித்தான். என்ற அருமையானவர்களே, நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். வக்ஃப் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரம். வக்ஃபு காண்டி நீங்க பேசுகிற வார்த்தை, வக்ஃபு காண்டி உங்களுடைய சேட்டிங், வக்ஃபு காண்டி உங்களுடைய கலந்துரையாடல் எல்லாம் இபாதத். வணக்கம் என்பது பள்ளியில் ஒன்று கூடி இருப்பதற்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் புறத்தள்ளப்படும் போது, அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் கேள்விக்குறியாக்கப்படும் போது, இந்த மார்க்கம் எள்ளி நகையாடப்படும் பொழுது, இந்த இஸ்லாமிய சமூகம் தனக்கான எதிர்ப்பை தெரிவித்தால் அதுவும் வணக்கமாக தான் அல்லாஹ் வைக்கிறான். நாளை மறுமையில் வணக்கஸ்தாலிகளில் இவர்களும் வருவார்கள். வக்ஃபுடைய நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு எத்தனை முயற்சிகள் செய்யறோமோ அத்தனையும் கிராமன் காத்தீவின் நன்மையை எழுதி கொண்டே இருக்கிறாங்க. ஏதோ சில ஊடகங்களில் சொல்லப்படுகிற சில பெயர் தாங்கி நயவஞ்ச முஸ்லிம்களை பார்த்து இந்த வக்ஃப் என்பது நியாயமான சட்டம் தானே, இந்த திருத்தம் இருந்தா என்னன்னு யோசித்துறாதீங்க. இது ஆலிம்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆலிம்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள், எது ஹலால் எது ஹராம் என்பதை படித்தவர்கள். அவர்கள் இது ஹராம் என்று சொன்னால் உம்மத்தாகி நாம் ஹராம் தான் ஏற்றுக்கணும். சில சொல்கிற வேலூர் இப்ராஹிம் போன்ற சில நயவஞ்சருடைய வார்த்தையை கேட்டு இது பொதுவான சட்டம் தானே, இது ஏன் ஏற்கக்கூடாதுங்கிற மனோபாவத்துக்கு இந்த சமூகம் தள்ளப்படுகிற அபாயத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன், வக்ஃப் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு காலம் இப்படி இருந்துச்சு, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காண்டி தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் கொடுத்தாங்க. சுஹைப் ரூமிங்கிற ஒரு பிரபலமான சஹாபி, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது அடுத்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறவரை இவங்க தான் மதீனால தொழுக வச்சாங்க. அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த சஹாபி. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. வழியில மக்கா காஃபிர்கள் சுத்தி வளைச்சிடுறாங்க. சுஹைப் எப்படி எங்களை விட்டு இங்கே தப்பிச்சிருவீங்களா, அந்த தைரியம் இருக்குதா, உங்களை என்ன செய்ய போறேன் பாருன்னு சொல்லி வில்ல எடுக்கிறாங்க. அப்ப சுஹைப் ரூமி சொல்றாங்க, உங்களுக்கு சண்டையிடை தெரிவதை போன்று எனக்கும் தெரியும், நீங்கள் வில்ல எய்வதை போன்று என்னிடம் அம்புகள் இருக்கு, நானும் எய்வ தெரியும். ஆனா இதை விட சிறந்த உங்களுக்கு சொல்லட்டுமா, எனக்கு மக்காவில் இந்தந்த இடத்துல இந்தந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது, என்னுடைய சொத்துக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிங்க, என்னை விட்டுடுங்கன்றாங்க. இந்த மக்கள் அந்த காசுகள் எடுக்கிறதுக்கு திரும்பி போயிட்டாங்க, மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஹைப் நீங்க லாபகரமான வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க. இந்த வரலாறு நமக்கு எதை உணர்த்துதுன்னா, இந்த மார்க்கத்தை படிப்பதில், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதில் ஒரு நேரத்துல அந்த மேன்மக்கள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் இந்த மார்க்கத்திற்கென நிறைய சொத்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வக்ஃப் நிறுவனங்கள்ல இந்தியாவில் பெரும்பான்மையான சொத்துக்கள் இருக்கு, அது கையாளப்பட்டு இருக்குது, அதுல நிறைய ஊழல் இருக்காது. ரெண்டாவது, ஏன் இந்த அரசாங்கம் இந்த வக்ஃப்ல இவ்வளவு முனைப்பு காட்டுதுன்னா,
இந்தியாவோட சொத்து மதிப்பை பார்த்தீங்கன்னா 3 துறைகளோடு அடங்கிடும். பெரும்பான்மையான சொத்துக்கள் தான் இருக்கும். பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருக்கிற சொத்து மிக அதிகமானது, ரயில்வே துறையில் அதிகமான சொத்துக்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வக்ஃப் நிறுவனங்கள் தான் இருக்குது. இந்த முஸ்லீம்களுடைய இடத்திலிருந்து சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு விட்டால், இவர்களுடைய ஹசானா காலியாக்கப்பட்டு விட்டால், இவர்கள் படிப்பில் முன்னேற முடியாது, துறைகளில் பல்வேறு அரசியல் துறைகளில் முன்னேற வர முடியாது, கலாச்சாரத்தில் முன்னேற முடியாது என்பதை மறைமுகமான தாக்குதலுக்கான அத்தனை பிம்பம் தான் இந்த வக்ஃபுடைய திருத்த சட்டம். இதுதான் உலக